ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, இப்ப 2025ல ஒரு பாடி ஹாரர் த்ரில்லர் படமா வெளியான டுகெதர் இங்கிலீஷ் மூவி எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்துல ஹீரோ பேர் வந்து டிம்மு, ஹீரோயின் பேர் வந்து மில்லு. இவங்க 2 பேரும் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற ஸ்டேஜ்ல வந்து இருக்காங்க. இவங்க 2 பேரும் தனியா ஒண்ணா இருக்கலாம்னு சொல்லிட்டு, ஹீரோவுக்கு சொந்த ஊர்ல உள்ள வீட்டுக்கு வந்து கிளம்பி போறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ட்ரெக்கிங் போலாமேன்னு ஆசைப்பட்டு வந்து ட்ரெக்கிங் கிளம்பி போறாங்க. போன இடத்துல வந்து அவங்க 2 பேரும் வந்து கோவிலுக்குள்ள வந்து விழுந்துடுறாங்க. தண்ணி தாகத்தினால அந்த கோவில்ல உள்ள ஒரு தண்ணிய வந்து ஹீரோ வந்து குடிச்சிறாரு. அந்த தண்ணிய குடிச்சதுக்கப்புறம் அந்த 2 பேரோட வாழ்க்கையில வந்து சில அமானுஷ்ய விஷயங்கள்லாம் வந்து நடக்கத் தொடங்குது. இதுக்கப்புறம் அவங்க பட்ட கஷ்டங்கள் என்னென்ன? அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டாங்கிறது தான் இந்த டுகெதர் படத்தோட மீதி கதை. மத்த ஹாரர் படம் மாதிரி இத பிரசன்ட் பண்ணாம, பாடி ஹாரர்ன்னு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர ஒட்டிக்க போறாங்கன்னு புதுசா வித்தியாசமா காட்டி, சும்மா மிரட்டி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். பாடி ஹாரர் சம்பந்தமா படத்துல ஒரு 5 சீக்வென்ஸ் இருக்கு. அந்த 5 சீக்வென்ஸுமே செமையா ஆச்சரியப்படுற லெவலுக்கு மேக் பண்ணி அசத்திட்டாங்கன்னே சொல்லலாம். குறிப்பா வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவோட சண்டை போட்டுட்டு 2 பேரும் தனித்தனி ரூம்ல வந்து தூங்குவாங்க. அப்ப நடக்கும் பாருங்க ஒரு சம்பவம். சும்மா மிரட்டி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். வேற லெவல் சம்பவம் தான் அது. அந்த சீக்வென்ஸ்ல 2 ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் சரி, சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, எல்லாமே தரமா இருந்துச்சு. வேற லெவல்ல அந்த சீன வந்து தெறிக்க விட்டுருப்பாங்க. இதுக்கும் மேல கிளைமாக்ஸ காட்சியா பட்டைய கிளப்பி விட்டுருப்பாங்க. எடிட்டிங் இன்னொரு பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். நெறைய இடங்கள்ல வந்து எடிட்டிங் உண்மையிலேயே அற்புதமா இருந்துச்சு. ஹீரோ வந்து குளிக்க போவாரு. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்க கடைக்கு கார்ல போவாங்க. அந்த 2யும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி காட்டுவாங்க. அந்த சீன்ல எடிட்டிங் வந்து ரொம்ப பக்காவா பண்ணியிருப்பாங்க. செம்மையா கட் பண்ணி அசத்திருப்பாரு அந்த சீன. படத்தோடைய எடிட்டரு. ஜம்ப் சீன்லாம் இருக்காதான்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. ஆனா அது அதிக அளவுல கிடையாது. இதெல்லாம் தாண்டி ஹாரர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம, உறவுல ஏற்படும் சிக்கல்கள் பத்தியும், ஒருத்தர் எவ்வளோ தூரம் அவங்க நம்புறாங்க, அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம் என்ன ஆகுதுன்னு என பல விஷயங்கள இந்த படத்துல அழகாவே காட்டியிருந்தாங்க. அதுதான் இந்த படத்துக்கு மைனஸாவும் அமைஞ்சது. ஏன்னா, அது வந்து படத்த வந்து பல இடங்கள்ல வந்து ஸ்லோவாக்குது. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, கிளைமேக்ஸு. 2 பேரும் அந்த பிரச்சனையிலருந்து எப்படி தப்பிக்கத்தான் போறாங்கன்னு நம்ம ஒரு பரபரப்பு நமக்குள்ள கடத்திட்டு, கடைசியில சப்பையா முடிச்சுட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னா, வித்தியாசமான கதைக்களம் கொண்ட பாடி ஹாரர் மூவிலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா, உங்களுக்கான படம் தான் இது. மத்தவங்க கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். அடல்ட் கன்டென்ட்லாம் இந்த படத்துல ஹெவியா இருக்கு. ஸோ ஃபேமிலியோட அந்த படத்த பார்க்கவே முடியாது. இந்த படம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்ல கிடையாது. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பை ஃப்ரெண்ட்ஸ்.